சின்ன மிஸ்டேக் தான். கருணையே இல்லாம நம்மளுடைய யூடியூப் மானிட்டேஷனை ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. இதை நம்மளால வந்துட்டு தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் ரெக்கவரி பண்ணவே முடியாது. அப்படி என்ன தப்பு நம்ம பண்ணக்கூடாது யூடியூப்ல. நான் இன்னொரு விஷயம் யூடியூப்ல இத்தனை வருஷம் இருக்கிறதுல கத்துக்கிட்டேன். நம்ம எதெல்லாம் பண்ணுனா ஜெயிக்கலாமோ அதை விட எதெல்லாம் பண்ணா நம்ம ஜெயிக்காம இருக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். எதை பண்ணுனா நம்மளால ஜெயிக்க முடியுமோ அதை விட எதை பண்ணா நம்மளுடைய வெற்றி தள்ளி போகுமோ அல்லது நம்மளுடைய வெற்றி பறி போகுமோ அதை தான் நான் கரெக்டா வந்து பார்ப்பேன். அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஜெயிக்கிறதுக்காக ஒரு 50 விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா நம்ம தோக்கிறதுக்காக ஒரு 2 விஷயம் பண்ணாலே போதும். நம்ம அந்த 50 விஷயத்த கத்து வச்சிருப்போம், இந்த 2 விஷயத்துல கோட்டை விட்டுருவோம். இதுதான் யூடியூப்ல இப்ப இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கிரியேட்டர் பண்ணக்கூடிய தவறு. இதை சரி செய்யறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு என்ன என்ன தப்பு நான் யூடியூப்ல பண்ணக்கூடாது, என் மானிட்டேஷனை பாதுகாக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதாவது மெட்டா டேட்டா அப்படின்னு வந்துட்டு இப்ப நிறைய அப்டேட் அப்படின்றது வந்து யூடியூப்ல விட்டுருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய அப்டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புல இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் வாழ்றதுக்குன்னு சரி, ஸோ இந்தியாவில் வாழ்றதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கும். அதாவது இந்தியாவில் இந்த தப்பு பண்ணா இதுக்கு இந்த தண்டனை, இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே போலதான் நமக்கு யூடியூப்லயும் ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. இப்போ ஒரு குடும்பமே எடுத்துக்கோங்களேன், அந்த குடும்பத்துல அந்த குடும்ப தலைவர், அந்த குடும்பத்துல சம்பாதிக்கக்கூடியவங்களோ இல்ல அந்த மூத்தவங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, அப்படி நீ பண்ணினா வீட்டுக்குள்ள வரக்கூடாது, உன்னை வந்து நாங்க ஒதுக்கி வச்சுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நீ இந்த தப்பு பண்ணினா உனக்கு தண்டனை அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் நீங்க யாரை வேணா எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு வந்து எஜுகேஷன்ல இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும், நீங்க கோடீஸ்வரனா இருங்க இல்ல ஒண்ணுமே இல்லாம இருங்க, உங்க அப்பா வந்து பெரிய செலிபிரிட்டியா இருக்கட்டும் இல்ல உங்க அப்பா பெரிய பொலிட்டீஷியனா இருக்கட்டும் இல்ல உங்க அப்பா சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்கட்டுங்க, யாரை வேணா எடுத்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. நீ யாரு வேணா வா, ₹1 எனக்கு கட்ட வேணாம், நீ வீடியோ மேக் பண்ணி என்னுடைய தளத்துல போடுறதுக்கு, நீ போய் வந்துட்டு மார்க்கெட் ஆள் பிடிக்க வேணாம், ஆடுக்கு எனக்கு வந்து ஆடு கொடுங்க, என் சேனலுக்கு ஆடு கொடுங்கன்னு பிடிக்க வேணாம், இன்ஸ்டாகிராம்ல மாதிரி நான் உனக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறேன், ஆனா ஏன் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் நீ இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு யூடியூப் சொல்லுது. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அதாவது மக்களுக்கு பாதகமா எதையும் பண்ணக்கூடாது, அதை ஓப்பனா பண்ணக்கூடாது. அதாவது சில சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்களேன். எப்படின்னா யூடியூப் அல்காரிதம் இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, நீங்க ஒரு நல்ல விஷயம் சொல்றீங்க ஆனா அதை கொஞ்சம் ஹார்ஷா சொல்றீங்க. யூடியூப் பாலிசிக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயத்த வச்சு நீங்க சொல்றீங்க அந்த நல்ல விஷயத்த. யூடியூப் அல்காரிதம் அப்பா இவர் கொஞ்சம் கோவக்காரருப்பா, கொஞ்சம் கோவத்துலதான் வந்து கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும், கோவத்துலதான் இவர் அன்பை வெளிக்காட்டுவார் அப்படின்ற மாதிரி அல்காரிதம் யோசிக்காது. அதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பேசுற, என் பாலிசிக்கு அகேன்ஸ்டா இருக்கு, கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்ற மாதிரி நம்மள கிளப்பி விட்டுரும். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு சர்வர்ல ஸ்டோர் ஆகுது. இப்போ நம்ம கிளவுட் அப்படின்ற ஒரு விஷயத்த வாங்கணும், அதாவது வந்து நம்ம ஆன்லைன் மூலமா ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய விஷயத்த வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம காசு தரும். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ மேக் பண்றோம், அதை ஃப்ரீயா தான் வந்துட்டு யூடியூப் ஸ்டோர் பண்ணி வைக்குது, அதுக்கு வேற பணம் வேற கொடுக்குது. எங்கேயோ இருந்து நம்ம வீடியோ போடுறோம், ஏதோ ஒரு இடத்துல, நான் இன்னும் சிம்பிளா சொல்ல போனா எங்கேயோ ஒரு ஊர்ல சேலத்துல ஒரு அங்கிருந்து ஒரு ரொம்ப கிராமத்துல இருந்து வந்து சென்னையில இருந்து வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஸோ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் பெரிய இது இடம் எல்லாம் கிடையாது, பட் இந்த லெவலுக்கு நானும் அப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தே கிடையாது. நான் பேசினேன் என் பக்கத்துல இருக்க என் வீட்டுல இருக்கவங்களே கேட்க மாட்டாங்க. இப்போ உலகமே என் வீடியோ பார்க்கக்கூடியவங்க கேட்குறாங்க, உலகத்துல ஏதோ ஒரு அமெரிக்கா ஒரு கம்பெனி என்னுடைய வீடியோவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. அப்போ இந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா நான் சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மக்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. நீங்க போடக்கூடிய கண்டென்ட் வேல்யூபிளா இருக்கும். சும்மா ஏனோ தோணுன்னு எடுத்து போட்டு ரோட்ல போற லைவ் எல்லாம் எடுத்து உள்ள போடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு தான் இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட், லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து கொடுக்குது. அப்போ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். மெட்டாடேட்டா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், யூடியூப் பாலிசி, வைலன்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் பண்ணலாம் யூடியூப்ல சக்சஸ் ஆகலாம் அப்படின்றத அது நம்ம வீடியோ போடும்போதே போயிடும். தெரிஞ்ச விஷயத்த பண்ணுங்க, சக்சஸ் ஆயிடலாம். ஆனா எதெல்லாம் பண்ணா யூடியூப் நம்ம மேல ஆக்ஷன் எடுக்குமோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க சட்டத்துக்கு புறமா எதையும் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். சட்டத்தின்படி நீங்க நடந்துக்கணும், அவ்வளவுதாங்க. ஸோ நீங்க வந்துட்டு இப்ப நம்ம பேசுறதெல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி வந்துட்டு பேச்சுரிமை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை வந்துட்டு நீங்க நார்மலா வெளியில பேசுறது வேற, அப்போ யூடியூப்ல பேசும்பொழுது அந்த பேச்சுரிமைக்கும் இருக்கு. இன்னும் ஒரு சிம்பிளா சொல்றேன் நானு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நானே இளைமறை காய்மறையா தான் சொல்லுவேன். ஆக்சுவலி ஒருத்தர் வீடியோ சின்ன பசங்களை வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த வீடியோவில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா இவர் பேச்சு வாக்கிலே வந்து திட்டார்.
பேச்சோக்கிலே வந்துட்டு ஒருத்தர் அவங்கள வச்சு சாப்பாட்டு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அது வெளியூர் யூடியூப் சேனல். பேச்சோக்கிலே அவர் என்ன பண்ணாருன்னா திட்டார். அதை பார்த்து ஒருத்தன் கேஸ் போட்டாங்க. அவ்வளோதான், சேனலை முறைக்க விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பசங்களை திட்டுறாங்க, சின்ன சின்ன பசங்களை திட்டுறாங்க பாருங்க, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. இத்தனைக்கும் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோதான் போச்சு. இவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க சட்டரை எழுத்து சாத்திட்டு கிளம்பு அப்படின்ட்டாங்க. யூடியூப் சேனல் உனக்கு கிடையவே கிடையாது, கிளம்பு நீ காத்துருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் சொல்றேன், நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா நீங்க நார்மலா உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது வேற, பட் யூடியூப்ல பேசுறது வேற. நீங்க நினைக்கலாம் நான் வந்துட்டு ஒரு தையல் மிஷின் தானே, எம்ப்ராய்டிங் தானே சொல்லித்தரேன் அப்படின்னு. அதுல ஒரு கம்பெனி பேரை நீங்க வந்துட்டு தப்பா சொல்லிட்டீங்க, இவன் இப்படிதாங்க அப்படின்னீங்கன்னா உங்க மேல டிஃபர்மேஷன் வந்துட்டு பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு, டிஃபர்மேஷன் தாக்கல் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ஒரு சோஷியல் மீடியா, சேட்டலைட் பர்மிட் இல்லாத ஒரு ஒரு ஒயர்டு சர்வீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தளத்துல நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், நீயா நான் அவளை எடுத்துக்கோங்க, யூடியூப்ன்ற வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க, ஆனால் அந்த யூடியூப்லேயே அவங்க வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒன்னையும் வெளியில கொண்டு வர்றதுக்கு, அவங்க வீடியோ அதாவது இதுல போடுறதுக்கு, நீயா நான் அவளை பேசுறதுக்கு காசு. ஸோ நீ என்னப்பா எனக்கு எதோ சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனல் நல்லா இருக்கணும் அப்படின்னா சட்டப்படி என்னென்ன விஷயங்களை பண்ணுமோ அதை தான் பண்ணணும். ஸோ சட்டப்படி இல்லாத பண்ணக்கூடாது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஏஐ கொண்டு வரீங்கன்னா அதில் தப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது, முழுக்க முழுக்க ஏஐ மட்டுமே வீடியோ போடக்கூடாது. ஏஐ மட்டுமே எப்படி வச்சு பணம் சம்பாதிக்கிறதுன்றத ஒரு வீடியோ நான் போடுறேன், கண்டிப்பாக போடுறேன்னு அதை பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனமாக பார்க்கணும். யூடியூப் எது எதுக்கெல்லாம் பிரச்சனை கொடுக்காதுன்னு வேணா நான் இன்னொரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, என்னுடைய கண்டென்ட், என்னுடைய குரல், என்னுடைய மைக்கு, என்னுடைய பேக்ரவுண்டு, என் வீடு, என் லைட்டு, ஸோ இதெல்லாமே யூடியூப் எப்பா அதான் அவர் வீடியோப்பா, ஓன் வீடியோப்பா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோம். இதுவே நான் என்ன பண்ணுறேன், இங்கே எந்த ஃபோட்டோவுமே இல்லாமல் நான் வந்துட்டு ஏஐட்ட ஸ்கிரிப்ட் வாங்கி, ஏஐட்ட வீடியோ வாங்கி, ஏஐட்டே வாய்ஸ் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து உள்ளே போகிறோன்னா இதை லோ வேல்யூ கண்டென்ட்டாக பார்க்கும். இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட் அப்படின்றத கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யூடியூப்பில் வளரணும் அப்படின்னா உங்களுடைய மானிட்டேஷன் எப்பவுமே ஆஃப் ஆகக்கூடாது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பினுடைய மெட்டாடேட்டாவாக இருக்கட்டும் அல்லது வந்துட்டு நம்ம பாலிசி கம்யூனிட்டி கைட்லைன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளாக என்னை பற்றி சொல்ல போனோம்னா நான் என்னுடைய சேனலில் தான் சொல்லுவேன். நான் ஒரு லோனை பற்றி பேசுகிறேன், அவேர்னஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த அவேர்னஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ அதில் நான் அவேர்னஸ் கொடுத்தாலும் நான் இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர் அப்படின்றது கொடுக்கணும். பிகாஸ் ஐம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர், ஐம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அப்படின்ற மாதிரி நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். ஸோ நம்ம ஊர் சட்டத்திட்டத்தின்படி அது ரொம்ப முக்கியங்க. ஸோ அதுதான் இந்த மாதிரி நான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கணும். நம்ம வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா வீடியோ நான் கொடுக்குறேன், நான் போடுறேன், நான் பேசுகிறேன், என் வாயிலேருந்து பேசுகிறேன், அதெல்லாம் வேற. ஸோ இதில் நிறைய இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் போடுறீங்க அப்படின்றது தெரிஞ்சால் ரொம்ப சுலபமாக அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்க்ளைமர் அப்படின்றது என்னால் கொடுக்க முடியும். ஸோ ரேண்டமாக நான் டிஸ்க்ளைமர் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்மேட் என்னன்னு சொல்லுவேன்னா, ஸோ திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ், அவேர்னஸ் பர்பஸ் அப்படின்றது. ஸோ அப்படி இல்லைன்னா என்னுடைய அனுபவத்தை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன் அப்படின்றது. ஏன் நீங்கள் போய் இதிலே கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இப்போலாம் எல்லாமே சார்ஜிபிலிட்டிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, ஆகிட்டு போயிட்டு வந்து ஒரு டிஸ்க்ளைமர் உங்களுடைய கண்டென்ட் டீட்டெயிலை சொல்லி டிஸ்க்ளைமர் கேட்டுக்கோங்க. அப்படி கூட பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதெல்லாம் கேட்டுக்கலாம், ஆனால் அதுக்கிட்டேயே வந்துட்டு நீ டிஸ்க்ளைமருக்கு ஒரு வீடியோ உருவாக்கி கூட நான் அதை அப்படியே அங்கே அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா தான் தலைவலி. ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. தேங்க்யூ.